ஒருநாள் புத்தரின் சீடர்களில் ஒருவர் மிகுந்த மனக்கவலையுடன் அவரை அணுகி, குருவே, நீங்கள் அருளிய போதனைகள் அனைத்தையும் நான் தவறாமல் பின்பற்றுகிறேன். இருந்தும் என் வாழ்வில் வெற்றி மட்டும் எட்டாக்கனியாகவே இருக்கிறது. மற்றவர்கள் எளிதில் வெற்றி பெறுவதை காணும்போது என் மனம் சோர்வடைகிறது. இதற்கு காரணம் என்ன என்று பணிவுடன் கேட்டார். புத்தர் புன்னகையுடன் அந்த சீடரை பார்த்து ஒரு கையளவு உப்பை அவரிடம் கொடுத்து, இதை நீரில் கலந்து பருகு என்றார். சீடரும் அவ்வாறே ஒரு சிறிய குவளை நீரில் அந்த உப்பை கலந்து ஒரு மிடறு பருகினார். அதன் உவர்ப்புச் சுவையை தாங்க முடியாமல் உடனடியாக வாந்தி எடுத்தார். முகம் சுளித்தவாறு புத்தரிடம் ஓடி வந்து, குருவே, நீங்கள் சொன்னபடியே செய்தேன். ஆனால் அந்த நீரின் உவர்ப்புச் சுவையை தாங்க முடியாமல் வாந்தி எடுத்துவிட்டேன் என்றார். புத்தர் அவரிடம், நீ அந்த உப்பை எதில் கலந்தாய் என்று கேட்டார். சீடர் தான் பயன்படுத்திய சிறிய குவளையை காட்டினார். அதை பார்த்த புத்தர் மென்மையாகச் சிரித்துக்கொண்டே, சரி, இப்போது இந்த உப்பை எடுத்துச் சென்று அருகில் ஓடும் அந்த பெரிய நதியில் கலந்துவிட்டு வா என்றார். சீடரும் அந்த உப்பை எடுத்துச் சென்று விசாலமான நதியில் கரைத்தார். புத்தரின் கட்டளைப்படி நதியிலிருந்து நீரை அள்ளி குடித்தார். இம்முறை அந்த நீரில் துளியும் உவர்ப்புச் சுவை தெரியவில்லை. நீர் மிகவும் இனிமையாகவும் தூய்மையாகவும் இருந்தது. ஆச்சரியத்துடன் புத்தரிடம் திரும்பிய சீடரிடம் அவர் கூறினார், நான் உன்னிடம் கொடுத்தது ஒரே அளவு உப்புதான். முதலில் நீ அதை ஒரு சிறிய குவளையில் கலந்தாய். அதனால் அதன் உவர்ப்புத்தன்மையை உன்னால் தாங்க முடியவில்லை. இரண்டாவதாக அதே உப்பை ஒரு பெரிய நதியில் கலந்தாய். உப்பின் சுவை தெரியாமல் போனது. வாழ்க்கையில் வரும் சிக்கல்களும் சவால்களும் இந்த உப்பை போன்றவை. நம்முடைய மனதை ஒரு சிறிய குவளையைப் போல குறுகலாக வைத்திருந்தால் சிறிய சிக்கல்கள் கூட நமக்கு பெரிய துன்பத்தை தந்து நம்முடைய பயணத்தை தடுத்துவிடும். ஆனால் நம் மனதை இந்த பெரிய நதியைப் போல அகலமாகவும் பரந்த நோக்கத்துடனும் வைத்திருந்தால் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அவை நம்மை பாதிக்காத வகையில் வெற்றியை நோக்கி தொடர்ந்து பயணிக்கலாம். ஞானம் என்பது போதனைகளை கேட்பதில் மட்டுமில்லை, அதை உள்வாங்கி நம்முடைய மனதையும் பார்வையையும் அகலமாக்கிக் கொள்வதில்தான் இருக்கிறது.